ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இயேசு நம்முடைய பாவத்தை கழுவினார் அப்படின்னு கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க. அவங்களுடைய அடிப்படை நம்பிக்கை அது. நம்முடைய பாவத்தை கழுவினார், சிலுவையில் நமக்காகவே சிலுவை சுமந்தார், சிலுவையில் பல உபத்திரவங்களை அடைந்தார். இது எல்லாமே நம்முடைய பாவத்தை கழுவுறதுக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே பைபிள்லே அவனவன் சிலுவையை அவனவன் தான் சுமக்க வேண்டும்னு இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்கவுங்களுடைய பாவத்தை அவனவன் தான் சுமக்க முடியும், மற்றவங்க சுமக்க முடியாது. அப்போ இயேசு எப்படி என்னுடைய சிலுவையை சுமந்து என்னுடைய பாவத்தை அவர் அழிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அதே பைபிளில் இன்னொரு விஷயமும் இருக்கும். அப்பா செய்கிற பாவத்துக்கு பிள்ளைக்கிட்ட பழி வாங்கப்பட மாட்டாது, அப்பா செய்த பாவத்துக்கு அப்பா கிட்ட தான் பழி வாங்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஸோ அப்படி பார்த்தாலும் அவன் செய்கிற பாவத்துக்கான தண்டனை அவன் தான் அனுபவிச்சாகணும் அப்படின்னு ஆகுது. அடுத்தது, இயேசு யாருடைய பாவத்தை கழுவினார்? இது ஒரு $1 பில்லியன் கொஸ்டின். அவருக்கு முன்னாடி இருந்தவங்களுடைய பாவத்தையா, அவர் காலத்தில் வாழ்ந்தவங்களுடைய பாவத்தையா, அவருக்கு அப்புறம் வரவங்க பண்ணுற பாவத்தையா? அதாவது பாவம் செய்கிறதுக்கு முன்னாடியே அந்த பாவத்தை கழுவிட்டாரா? இந்த மாதிரி எல்லாம் கேள்வி வரும். இதெல்லாம் ஏன் தெரியுமா வருது? அவர் பாவத்தை கழுவினார் 2000 வருஷம் முன்னாடி அப்படிங்கிறது லாஜிக்காக இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் ஒரு மதம் அதை ஆழமாக நம்புது அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ரகசியம் இருக்கும். அது நீங்கள் பைபிளை படித்தாலுமே தெரியாது. எத்தனை வருஷம் அதிலே மூழ்கி கடந்தாலும் தெரியாது அதில் என்ன ரகசியம் அப்படிங்கிறது. இது எல்லா மதத்துக்குமே பொருந்தும். உண்மையிலே பார்த்திங்கன்னா, நீங்கள் நம்புறீங்களா கிறிஸ்தவர்கள் எல்லாமே இயேசு கடவுள் நம்புகிறாங்கன்ட்டு? உண்மையில் இந்துக்கள் நம்புகிறாங்களா முருகன், பிள்ளையார் இவங்களாம் கடவுள்னு? நம்பாமலா கோயில் கட்டுறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு அந்த நம்பிக்கை கிடையாது. இதெல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்குது. பிள்ளையாருக்கு யானை முகம் இருக்குது, அந்த சிவன் கெட்டவர்களுக்கெல்லாம் வரம் கொடுக்குறாரு, இதெல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்குது அப்படின்னு நல்ல தீவிர பக்தி செய்கிறவங்களாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இதை அவங்க பப்ளிக்காக சொல்ல மாட்டாங்க, பட் அவங்க குடும்பத்துக்குள்ளே பேசும்போது பேசுவாங்க. ஸோ எல்லா மதத்தினருக்குமே தெரியும் அவங்கவுங்க மதத்தில் இருக்கிறது நம்பும்படியாக இல்லை என்று. ஆனால் அவர்களுக்கு இதுக்குள்ளே வேறு ஏதோ ஒரு ரகசியம் இருக்குன்றது தெரியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி இந்த மாதிரி ராமாயணமோ ஏதோ ஒன்று பார்த்துட்டு இருக்கும்போது இதெல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கே ஆச்சரியமாயிடுச்சு. ஆனால் அவங்களுக்கு பயங்கர கடவுள் நம்பிக்கை இருக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பட் அப்படி சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டே போய் முருகா முருகா முருகான்னு அவங்களுடைய கவலையெல்லாம் சொல்லிட்டு அழுவுறாங்க. ஸோ அடிப்படை புரிதலாக எல்லா மதத்தினருக்கும் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, உண்மையில் அவங்களுக்கு அதுலேயும் குறிப்பாக உலகம் ஃபுல்லாக நாஸ்திகம் தமிழ்நாட்டில் பெரியார் மூலமாக வந்தது. இதெல்லாம் வந்த பிறகு உண்மையிலே யாருமே நம்பலை எதையுமே. ஆனால் அவங்க சொல்கிறது எல்லா மதத்தினருமே ஒரு அடிப்படை விஷயத்துக்காக கடவுளை பிடிக்கிறாங்க. என்னென்னா, நமக்கு யாரையுமே பிடிக்காத பொழுது, அதாவது யாரையுமே பிடிக்க முடியாத பொழுது, நமக்கு ஆதரவாக யாருமே இல்லாத பொழுது, நமக்குள்ளே இருக்கக்கூடிய கஷ்டத்தை காது கொடுத்து கேட்க யாருமே இல்லாத பொழுது, அப்படியே இருந்தாலும் அவங்கக்கிட்ட சொல்கிற மாதிரி இல்லாத பிரச்சனை இருக்கும் பொழுது, கடவுளை விட்டால் யாரும் கிடையாது. அது கற்பனையாக கூட இருக்கட்டும், எனக்கு அதனால் நிம்மதி கிடைக்குது. இதுதான் எல்லா மதத்தினரும் கடவுளை பற்றி புரிதலாக இருக்குது. வெளியில் சொல்ல மாட்டாங்க, ஆனால் இதுதான் உண்மை. அதனால தான் நீங்கள் அவங்கக்கிட்ட கேள்வி கேட்டிங்கன்னு வச்சுக்கலாம், பதில் சொல்ல மாட்டாங்க. எந்த மதத்துலையும் கோபம் வேணால் வரும், அது மதத்தின் மீது உள்ள பற்றுனால. மற்றபடி யாருமே உண்மையில் நம்புறது கிடையாது. ஸோ இதுக்கு ரொம்ப பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு ஃபேமஸான பாதிரியார், ரொம்ப ஃபேமஸானவர், யூடியூப்பில் பேசியிருக்கிறாரு, நம்ம கூட பேசியிருக்கிறாரு, நம்ம சேனல்லே பேசியிருக்கிறார். ஸோ அந்த பாதிரியார் பேசும்போது ஒன்று சொன்னார், பர்சனலாக பேசும்போது. அது என்ன அப்படின்னா, இயேசுன்னு ஒருத்தர் இல்லாமல் கூட இருக்கட்டும், கற்பனையாக கூட இருக்கட்டும், ஆனால் என் பாவத்தை கழுவினார், அது எனக்கு பிடிச்சிருக்குது. கிறிஸ்தவ மதத்துடைய அடிப்படை நம்பிக்கை இல்லை, என் பாவத்தை ஒருத்தர் கழுவுறார். அது மாதிரி யாராவது பண்ணியிருக்கிறாரா? எந்த கடவுளாவது பண்ணியிருக்காங்களா? அது கற்பனையாக கூட இருக்கட்டும், எனக்கு அது ஆறுதலை கொடுக்குது.
இதுதான் எல்லா மதத்தினருடைய அடிப்படை புரிதல். கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் கிடையாது, அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லாருமே கடவுள் முன்னாடி போய் பாவம் மன்னிப்பு தான் கேட்குறாங்க. இவங்க பாவத்தை கழுவிட்டார் அப்படின்னு அந்த கதையை வச்சு சொன்னாலும், மற்ற மதத்தில் சொல்லாட்டினாலும் கூட பாவ மன்னிப்பை தான் அங்கேயும் கேட்குறாங்க. எல்லா மதத்தினரும் கடவுள் முன்னாடி அதான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. துக்கத்துலேருந்து காப்பாற்றினேன்னு அர்த்தம். துக்கம் பாவம் செஞ்சதுனால வருது. அதிலேருந்து காப்பாற்றினேன்னு அர்த்தம் அந்த பாவத்தை மன்னின்னு அர்த்தம். சரி, இப்போ ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அவர் எப்போ இருந்த பாவத்தை கழுவினார்? இந்த கேள்வி எப்போ வருது? நிஜமாகவே இயேசுன்னு ஒருத்தர் வாழ்ந்தார், அவரை பிடிச்சி சிலுவையில் போட்டாங்க, அதனால் பாவம் போயிடுச்சுன்னா 100% நம்புகிறவங்க கிட்ட இந்த கேள்வி கேட்கும்போது அவங்க அப்படியே ஷாக் ஆகிடுவாங்க, கடுப்பாயிடுவாங்க, கோபமாயிடுவாங்க. ஏன்னா அவங்க அதை பற்றிலாம் யோசிக்கல. அவர் கழுவிட்டார்ப்பா அப்படின்றதில் அவரை கடவுளாக்கி பிடிக்கணும், அவ்வளோதான். அந்த நம்பிக்கை ஆட்டங்கான்றதுனால அவங்க டென்ஷன் ஆகுறாங்க. மற்றபடி அதை அப்படி எடுத்துக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், நிஜத்தில் அப்படி ஒரு இயேசுனே ஒருத்தர் கிடையாது, அப்படி எதுவுமே நடக்கலை அப்படின்னா பிரச்சனை கிடையாது. இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, அவர் பாவத்தை கழுவினார் அப்படிங்கிற விஷயம் கிறிஸ்தவர்களுடைய அடிப்படை நம்பிக்கை. ஆனால் கிறிஸ்தவர்கள் படிக்கிற அதே புஸ்தகத்தை, அந்த புஸ்தகத்தில் உள்ள பெரும்பான்மையான விஷயங்கள் குரான்லேயும் வருது. அதுலேயும் இயேசுவை பற்றியும் இருக்குது. இயேசு பிறந்தார், எல்லாமே இருக்குது. ஆனால் சிலுவையில் மட்டும் அவர் அறையப்படலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சிச்சுவேஷனை தூக்கிட்டால் அவர் கடவுள் கிடையாது. அப்படி ஒன்று நடக்கலை அப்படின்னா அவர் கடவுள் கிடையாது. ஸோ அதுக்காகவே திட்டமிட்டு போட்டாங்களா இல்லையான்றது வேறு விஷயம். ஆனால் அப்படி ஒரு சம்பவம் நடக்கலை, கடவுள் அதுக்கு முன்னாடியே டக்குன்னு அவரை மேலே தூக்கிட்டார் அப்படின்ட்டு குரானில் இருக்கும். ஆனால் இதில் ஒன்று புரிஞ்சுக்கணும், எல்லா மதத்தின் கதைகளுமே பார்த்திங்கன்னா ஒரே ஃபார்மேட்லேயே இருக்கும். நம்ம மணிரத்னம் படம் மாதிரி, மணிரத்னம் படம்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்முலா இருக்கும். ஒரு பாட்டு, அந்த பாட்டு எதுக்காக இருக்குதுன்னே தெரியாது. இப்போ பொன்னியின் செல்வனில் டமக்குன்னு ஒரு பாட்டு வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பாட்டு கம்பல்சரி இருக்கும் அவருடைய படத்தில். அடுத்தது பார்த்திங்கன்னா லவ் சாங் இருக்கும். அது லவ்வை மட்டுமே பேஸ் பண்ணுற படமாக இருந்தால் லவ் சாங்கே ஒரு 2-3 பாட்டு, அதில் ஒரு பாட்டு ரொம்ப உருக்கமாக அப்படியே புழிஞ்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த உயிரே உயிரே அந்த மாதிரி பாட்டு, கண்ணாலனே அந்த மாதிரி பாட்டு இருக்கும். அது கொஞ்சம் ஆக்ஷன் ஓரியன்ட், லவ் மட்டுமே மெயின் சப்ஜெக்ட் இல்லை அப்படின்னா மிருகத்தனமான பாட்டு ஒன்று இருக்கும். ராவணன் பொன்னியின் செல்வன்லேயே வரும் இல்லையா, விக்ரம் பாட்டு, பொன்னியின் செல்வன் தானே அது? ஆமாம். ஸோ அந்த மாதிரி பாட்டு வரும். ஸோ இந்த ஃபார்முலாவை அவர் அப்படியே தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராரு அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருக்குது. முதல்ல பார்க்கும்போது நல்லாயிருக்கும், திரும்ப பார்க்கும்போது. ஸோ இப்போ அது நமக்கு முக்கியம் இல்லை, மதங்களும் அப்படி தான் இருக்கும். நீங்கள் எல்லா கதையும் பார்த்திங்கன்னா ஒரே விஷயந்தான். ஒன்று ராஜ்யத்தை இழப்பாங்க அல்லது சொர்க்கத்தை இழப்பாங்க. சொர்க்கத்தை விட்டு கடவுள் துரத்துட்டாரு, மீண்டும் சொர்க்கத்துக்கு போகணும், இவ்வளோ தான் கதை. குரான் பைபிளுடைய ஒட்டுமொத்த கதை இந்த ஒரே லைன் தான். சொர்க்கத்தை விட்டு துரத்தியாச்சு, மீண்டும் சொர்க்கத்துக்கு போகணும். ராமாயண மகாபாரதம் ராஜ்யத்தை விட்டு துரத்தியாச்சு, மீண்டும் அவங்க ராஜ்யத்தை அடையணும். எல்லாமே ஒரே கதை தான். நீங்கள் பைபிளில் இருக்கிற ஒரு கதை, நிறைய கதை இருக்கும். எல்லா கதையிலும் பார்த்திங்கன்னா அந்த பைபிளில் உள்ள கதைகள் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். என்னென்னா, நல்லா இருப்பான், கடவுளுடைய வழிபடி நடப்பான், அந்த வழியிலிருந்து விழுந்துடுவான். ஒவ்வொரு கதையுமே அப்படி இருக்கும். டேவிடாக இருக்கட்டும், எல்லாமே அதே மாதிரியே இருக்கும். இதுதான் சொர்க்கத்துலேருந்து அவங்க வெளியில் வந்ததுக்கான காரணம். நல்லவனாக இருக்கும்போது சொர்க்கத்தில் இருக்கிறான், கெட்டவனாக வரும்போது அவன் சொர்க்கத்தை விட்டு வரான். ஸோ இது எல்லாமே எப்போ தெரியுதுன்னா, இறைவன் கொடுக்குற நேரடி ஞானத்தை கேட்கும்போது தான் வருது. கடவுள் சொல்கிறாரு, எப்போ வர்றார் அப்படின்னா இறுதியில் வருவார்னு எல்லா மதத்துலையும் சொல்லப்பட்டிருக்கோம் இல்லையா. ஆனால் யார் கடவுள்னு தெரியாதனால அவங்க யாரை கடவுள்னு நினைக்கிறாங்களோ, கிறிஸ்தவர்கள்னால் இயேசு, இந்துக்கள்னால் கிருஷ்ணர், அவர் கல்கி பகவான், அவர் வரை இவர் 2ஆம் வருகை, இப்படிலாம் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் அவங்களும் வரமாட்டாங்க, அவங்க எங்கேயும் போகல, மறுஜன்மம் எடுத்துகிட்டு இங்கே தான் இருக்கிறாங்க. பட் அந்த பார்ட்டு முடிஞ்சிடுச்சு. கிருஷ்ணராக எப்போ பிறந்தார்? 5000 வருடம் முன்னாடி பிறந்தார். அதுக்கப்புறமா அவர் இங்கே தான் இருப்பார், ஆனால் கிருஷ்ணராக இருக்க மாட்டார், வேறு ஜென்மம். அவங்களே மறந்துடுவாங்க அடுத்தடுத்த ஜென்மம். இயேசுவும் அப்படித்தான்.
அப்போ இறுதியில் வருவாங்க அப்படிங்கிறது தான் அங்கே சிக்னிஃபிகண்ட்டான விஷயம். ஏன்னா இறுதியில் வர்றது கடவுள். வராத ஒருவர் வருகிறார், இதுவரைக்கும் வராத ஒருவர். அவருடைய வருகை ஏன் அவ்வளோ விசேஷம் அப்படின்னா, கிருஷ்ணர் என்னாச்சு, ஆக்சுவலாக மகாபாரதம், பைபிள், குரான் இதெல்லாம் ஒரே மாதிரி கதைன்னு சொன்னேன் இல்லையா, அதை ஏன் சொன்னால் நிஜத்தில் நடந்தது கிடையாது. அதுதான் முக்கியமான விஷயம். மகாபாரதத்தில் காட்டப்பட்ட கிருஷ்ணர் ஒரிஜினல் கிருஷ்ணருக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா ஒரிஜினல் கிருஷ்ணர் வாழ்ந்த காலத்தில் மகாபாரதமோ அவர் கூட சண்டைப்பட்ட கம்சன், ஜராச்சந்தன் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வாழ மாட்டாங்க. ஏன்னா அவர் வாழ்ந்தது சொர்க்கத்தில். இதே பாரத பூமி ஆரம்பத்தில் சொர்க்கமாக இருக்கும், அங்கே வாழ்ந்தவர். ராமரும் அப்படி தான் திரேதாயுகத்தில் வர்றார். ஆனால் இது மொத்தமே 5000 வருஷம்தான். மனிதர்கள் எழுதிய வேதங்களில் லட்சக்கணக்கான வருடங்கள்னு போட்டாங்க. ஸோ ஆரம்பத்தில் சத்தியுகத்தில் தான் கிருஷ்ணர் வருகிறார். குழந்தைக்கு பேர் கிருஷ்ணர், பெருசான பிறகு அவர் தான் நாராயணன். ஆனால் நம்ம அப்படி படிக்கலை இல்லையா, வேதங்கள் எப்படி இருக்கும், நாராயணனுடைய பல அவதாரங்களில் ஒன்று கிருஷ்ணர். நாராயணன் எங்கே இருக்கார், அவரும் மேலே இருக்கிறார், சொர்க்கத்தில் இருக்கிறார், அப்படி புரிஞ்சுக்கிறோம். அவருடைய வரலாறு என்ன யாருக்கும் தெரியாது. நாராயணன் யாருக்கு பிறந்தார் அதை பற்றிலாம் தெரியாது, கிருஷ்ணரை பற்றி தான் தெரியும். ஆனால் கடவுள் சொல்லும்போது தான் நமக்கு தெரியுது, கிருஷ்ணர் குழந்தை பருவம், திருமணமான பிறகு அந்த ராஜ பதவி இருக்குது இல்லையா, 1ஆம் பல்லவன் 2ஆம் பல்லவன் மாதிரி 1ஆம் நாராயணன் 2ஆம் நாராயணன்னு 8 நாராயணன் இருப்பாங்க. அவங்க கல்யாணம் பண்ணுற 8 பெண்கள் தான் அஷ்டலக்ஷ்மி, 8 லக்ஷ்மிகள். பக்தியில் அந்த வார்த்தை வெளிப்பட்டுருக்குப்பாங்க. ஸோ அதே மாதிரி அடுத்த யுகத்தில் திரேதாயுகம், ராமர் திரேதாயுகம்னு கரெக்டாக போட்டாங்க. ஆனால் அவங்க நினைக்கிற மாதிரி மனைவியை கடத்திட்டு போனால், அப்படிலாம் கடத்திட்டு போனால் அது சொர்க்கம் கிடையாது. இப்போ தான் அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. கரெக்டு. உண்மையிலே ராமாயணம் மகாபாரதம்லாம் இறுதியில் நடக்கிற விஷயங்கள். எந்த காலகட்டத்தில் அது நடந்ததுன்னு காட்டுறதுக்காக தான் மனைவியை கடத்திட்டு போனாங்க. இந்த மாதிரி விஷயங்கள், சொத்து அபகரிப்பு, இதெல்லாம் இப்போ தான் நடக்குது. 2 தலைமுறை முன்னாடி கூட இதெல்லாம் கிடையாது. இப்போ தான் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் தான் இறைவன் வருகிறார். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தில் மூழ்கி பாவம் மேலே பாவம் நடக்குது. திரும்புகிற பக்கமெல்லாம் கள்ளத்தொடர்பு, கற்பழிப்பு ரொம்ப கொடூரமாக நடக்குது. இந்த நேரத்தில் இறைவன் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாமல் மனிதர்களை மாற்றுறார். ஞானத்தை கொடுத்து, ஜூம் மந்திரகாலி போட்டு இல்லை, ஞானத்தை கொடுத்து. ஆனால் உலகம் காமத்தை தூண்டக்கூடிய உலகம், அதில் காமம்னா என்னன்னே தெரியாதவராக மாற்றுறார். அதுதான் ராமாயணத்தில் ராமருடைய அப்பா 1000 மனைவிகள் கொண்ட தசரதன். ஆனால் ராமர் எப்படி இருக்கிறார், தேடி தேவதை மாதிரி சூர்பனகை வரா, விஷம் போட்டு வர்றதா காட்டுறாங்க. மயங்கலை, சின்ன சலனப்படலை, அப்படி இருக்கிற தானாக தேடி வந்தாலும் இந்த காலகட்டத்தில் அப்படி ஒருவர் ராமர் வாழ்ந்தார்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அங்கே ராமர் அது கற்பனை கதாபாத்திரம் தான். ஆனால் அவர் அப்படி யார் ஆக்குனா, இந்த கேள்வி அடிக்கடி ராமாயணத்தில் நிறைய பேர் கேட்பாங்க. எப்படி ராமனுக்கு மட்டும் இதெல்லாம் யார் சொல்லி கொடுக்குறா? அவங்க அப்பாவே கேட்பார் அடிக்கடி, ராமருக்கு இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா? அந்த விஷயத்தை சீரியல் பார்த்தா கூட அதெல்லாம் வரும். ஆனால் அது ஒரு பெரிய விஷயமாக அவங்க எடுத்துக்க மாட்டுறாங்க. ஏன்னா அது உடல் இல்லாத சிவபெருமான் சொல்லிக் கொடுக்குறார், ஒரு வயோதிகர் உடலில் சொல்லிக் கொடுக்குறார். அவரை பற்றிய அறிமுகத்தை முதல்ல சொல்கிறார், சிவனை பற்றிய அறிமுகம். அவரை தான் அல்லாஹ் பரமபிதான்றோம், கடவுள் ஒருவர் தான். அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். உண்மையிலே ஆத்மாக்களாகிய நாம் அங்கே தான் இருந்தோம். ஆத்மானா உயிர், அது பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறனால தான் இங்கே போட்டு வைக்கிறோம். உடல் எடுப்பதற்கு முன்பு ஆத்மாக்கள் இறைவனோடு அந்த பரந்தாமத்தில் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் இருந்துச்சு. அதை தான் பரலோகம்னு கிறிஸ்தவர்கள் சொல்கிறாங்க. பரமபிதான்னு இறைவனை சொல்கிறாங்க, சிவனை சொல்கிறாங்க. அவர் தான் இறுதியில் வரார். என்ன ஞானம் கொடுக்குறார் அப்படின்னா, சொர்க்கமாக இதே பாரத பூமி இருந்துச்சு, அங்கே வாழ்ந்தவர்களை தான் பாரதவாசிகள் இத்தனை தெய்வங்களாக வழிபடுறாங்க. ஏன் இத்தனை கடவுள் இருக்கிறாங்கன்னா, கடவுள் கிடையாது, அவங்க தெய்வங்கள், மனிதர்கள் தான். தெய்வீக குணம் மட்டும் நிரம்பி இருக்கிறதுனால தெய்வங்கள். இயேசுவை ஏன் அவங்க தெய்வமாக ஆக்குறாங்க? கடவுளுடைய குணம் இருக்குது, அதனால் தெய்வம் ஆக்குறாங்க இல்லையா? ஆனால் சொர்க்கத்தில் உள்ள அத்தனை பேரும் அப்படி தான் இருப்பாங்க, தெய்வீக குணம் நிரம்பியவர்களாக இருப்பாங்க. ஸோ அதனால தான் வழிபடுறாங்க. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாது.
குழந்தையை விட பரிசுத்தமாக இருப்பாங்க. அது பைபிளில் கூட இயேசு குழந்தைய மாதிரி பரிசுத்தமாகாமல் நீங்கள் சொர்க்கத்துக்கு வர முடியாதுன்னு சொல்லியிருப்பார். ஸோ அப்படி எப்படி அவங்களால இருக்க முடிஞ்சுது? அதுதான் இங்கே கேள்வி. எப்படி அவரால் இருக்க முடிஞ்சுது? இப்போ எங்கே அவங்க? எங்கேயும் போல் மறுஜன்மம் எடுத்து இங்கே தான் இருக்கிறாங்க. ஏன்னா ஒன்ஸ் பிறந்துட்டாலே அவங்க மறுஜன்மத்தில் வந்தே ஆகணும். யாரும் அப்படியே டக்குன்னெலாம் மேலே போக முடியாது. இறைவன் இறுதியில் இந்த ஞானத்தை கொடுத்து மேலே வர்றதுக்கான வழியை சொல்லி கொடுக்குறார். பிடிச்செல்லாம் இழுத்துட்டு போல. என்ன வழி? இந்த ஆத்மாக்குள்ளே தான் மனம் புத்தி இருக்குது. ஆத்மாவே கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளி, அதில் தான் மனம் புத்தி இருக்குது. எண்ணங்கள் அதிலிருந்து தான் வருது. அப்போ இதுவரைக்கு நம்மளுடைய ஜென்மங்கள் எப்படி அமையுது அப்படின்னா, நாம் இறக்கும்போது யாரை நினைக்கிறோமோ அங்கே போய் பிறந்துடும், அல்லது எதை நினைக்கிறோமோ அது சம்மந்தப்பட்ட இடத்துல போய் பிறந்துடும். இப்போ உதாரணத்துக்கு மனைவி, காமம் இதே நினச்சிட்டு இருந்தான்னா விபச்சார விடுதியில் போய் பிறந்துடுவோம். ஸோ இப்படி இருக்குது. ஆனால் இப்போ கலியுகத்திலேருந்தே நீங்கள் தப்பிக்கணும், மீண்டும் இங்கே பிறக்கக்கூடாது. அப்போ கலியுகத்தின் எதுவுமே நினைக்கக்கூடாது, இறைவனை மட்டும் நினைக்கணும். போக போகிற சொர்க்கத்தை நினைக்கிறேன்னா இது காலச்சக்கரம். சொர்க்கமாக இருந்தது 2500 வருஷம் கழிச்சு நரகமாக மாறுது. மீண்டும் 2500 வருஷம் கழிச்சு இந்த பூமி சொர்க்கமாக மாறும். இது 5000 வருட காலச்சக்கரம். சொர்க்கம் தானாக நரகமாகும். ஏன்னா புது பில்டிங் தானாக பழசாகும். ஆனால் பழைய பில்டிங் எப்படி தானாக புதுசாகும்? அப்படி புதுசாக்குற வேலையைத்தான் செய்கிறதுக்கு இறைவன் வரார், ஞானத்தை கொடுக்கிறார். உங்களுடைய குணம் நல்லா இருக்கும்போது சொர்க்கமாக இருந்த உலகம் உங்கள் குணம் மோசமாகுது. 2500 வருஷம் கழிச்சு காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்லாம் வருது. எதனால் இது வருது அப்படிங்கிற ரகசியத்தை இறுதியில் சொல்லி அந்த காரணத்தெல்லாம் நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா சொர்க்கத்தில் இருந்தால் மாதிரி நீங்கள் தூய்மை ஆகிடுவீங்க. நீங்கள் தூய்மை ஆகிட்டாலே இந்த பூமி சொர்க்கம் ஆகிடும்ன்றார். அப்போ இதே பூமி சொர்க்கமாகுது அப்படின்னா அழிஞ்சு தான் மாறும். புதுப்பிக்கிறதுக்காக நடக்கிறது தான் உலக அழிவு. அந்த அழிவுக்கு முன்னாடி தான் இறைவன் இந்த ஞானத்தையே கொடுக்குறார். சொர்க்கத்தில் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இல்லாமல் இருந்தது காரணம், அங்கே உங்களை அழியக்கூடிய உடம்புன்னு நினைக்க மாட்டீங்க. அழிவற்ற ஆத்மாவாகிய நான் புருவமத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிற ஆத்மாவாகிய நான் தான் கண்ணு வழியாக பார்க்குறேன், வாய் வழியாக பேசுகிறேன், அனைத்து காரியங்களையும் செய்கிறேன். உடம்பு மூலமாக உடம்பு நான் கிடையாது அப்படின்ற உணர்விலிருந்து பிறரையும் ஆத்மான் தான் பார்ப்பாங்க. அவ்வளோ அழகாக ஆண்கள் பெண்கள் இருந்தாலும் ஆத்மாவில் மட்டுமே கவனம் இருந்ததினால் உடலின் கவர்ச்சியில் மயங்க மாட்டாங்க. சொர்க்கத்தில் 2500 வருஷம் கழித்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்ம சக்தி இழக்கும்போது உடலின் கவர்ச்சியில் சிக்கிறாங்க. சிக்கும்போது தான் இது நரகமாகுது. ஆத்மான்ற உணர்வில் இருக்கும்போது சதா ஆனந்தம் இருக்கும். ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணமே ஆனந்தமும் அமைதியும் தான். ஆத்மாவில் கவனம் இருக்கும்போது அது உள்ளிருந்தே வரும், வெளியில் போத்தேல. ஆனால் ஆத்மான்றதை மறந்து உடல்னு நினைத்த பிறகு தான் வெளி உலக கவர்ச்சியில் மயங்க வேண்டியதாக இருக்குது, உள்ளிருந்த ஆனந்தம் வராததுனால. இந்த ரகசியத்தை சொல்லி இப்போ மீண்டும் உங்களை ஆத்ம உணர்வுக்கு வர வைக்கிறேன். ஆனால் அந்த சக்தி இல்லையே, அவ்வளோ பாவம் இருக்குது. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், புலனின்பம் இது சார்ந்த எண்ணங்கள் தான் உள்ளே இருக்குது. அப்புறம் எப்படி ஆத்மான்னு நினைக்கிறது? ஆத்மான்னு தெரிந்தால் கூட எப்படி ஆத்மானே பார்க்கறது? 80 வயசு பாட்டியை பார்த்தாலே காம உணர்வு வருது. 8 வயசு குழந்தைய பார்த்தா 8 மாத குழந்தைய பார்த்தா காம உணர்வு வருது அப்படின்ட்டு நிறைய பாலியல் குற்றங்கள் நடக்குது. இப்படி இருக்கும்போது அழகான பெண் வரும்போது எப்படி காமம் இல்லாமல் அந்த அழகை மயங்காமல் இருக்கிறது? ஏன்னா சக்தி இல்லை. அப்போ அந்த சக்தி வேணும்னா அதுக்கு தான் இறைவனே நினைக்கிறது. இந்த சக்தியில் தான் இறைவன் நிரம்பியவர். ஏன்னா அவர் பிறப்பிறப்பு சக்கரத்திலே வரல, விலகியே இருக்கிறார், உடல் உணர்விலிருந்து விலகியே இருக்கிறார். இந்த சக்தி, ஆனால் இந்த சக்தியை பற்றி தெரியாதனால மதங்கள் என்ன சொல்லிடுச்சு, அவர் நினைத்தால் பூமி பிளக்கும், வானத்திலிருந்து நெருப்பு கக்கும், அது இதுன்ட்டு. அதெல்லாம் அவருடைய நிந்தனை. அதை எப்படி மகிமைன்னு சொல்ல முடியும்? அன்பே உருவானவரை பிடிச்சி வெட்டினார், குத்துனார், கொலை பண்ண சொன்னார். கடவுளுக்கு அப்படியும் ஒரு முகம் இருக்குது. எல்லா மதத்துலேயும் இப்படி இருக்குது. அவரே நேரடியாக வந்து சொல்லும்போது தான் அவருடைய குணம் நமக்கு தெரியுது. இப்போ என்ன சொல்கிறாரு? காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை விடு. டைரெக்டாக சொல்கிறார். இதுதான் கதை வடிவத்தில் பைபிளில் பார்த்திங்கன்னா யோசேப்பு கதையில் எஜமானி அம்மா வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க, யோசேப்பும் ரொம்ப அழகாக இருப்பான்.
அடிமையாக இருப்பான் அவங்க வீட்டில். ஆனால் அவன் நல்ல கைராசிக்காரனாக இருக்கிறான்ட்டு எஜமானர் வந்து அவருக்கு எல்லா உரிமையும் கொடுத்து வச்சுருப்பார். எஜமானி அம்மாவுக்கு இவனுடைய அழகில் மயங்கி அவனோட காமத்தில் ஈடுபடணுன்ட்டு கூப்பிடும்போது முடியாதுன்ட்டு போகிறான். அதுக்கப்புறம் ஒரு நாள் சட்டையை பிடிச்சி இருக்கிறான், பட்டனை அவுத்து விட்டுட்டு சட்டையை விட்டுட்டு அவன் வீட்டுக்கு வெளில போயிடுறான். சட்டை அவன் கையில் கிடச்ச உடனே அந்த அம்மாவுக்கு கூப்பாடு போட்டு இவன் என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டான் அப்படின்னு சொன்னோடனே புருஷன் மனைவி சொல்கிறத நம்புகிறாங்க. அப்போ என்ன, இங்கே காமத்திலிருந்து விலகி இருக்கிறது தான் அந்த கதையில் நிறைய மெசேஜ் இருக்குது. அதில் இது ஒரு முக்கியமான மெசேஜ். அங்கே ராமர் எப்படி மூக்கை உடைக்கிறார் இல்லையா சூர்பனகைக்கு, அதே விஷயந்தான் இங்கேயும் நடக்குது. ஸோ அதுக்கான தண்டனை தான் அங்கே மனைவியை கடத்திட்டு போயிடுறான் ராவணன். இங்கே இவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டுறாங்க. ரெண்டும் ஒரே கதை. ஸோ இதெல்லாம் எப்போ நடக்குது? இப்போ தான் நடக்குது. காமத்துக்காக இல்லையா பெண்கள் அந்த மாதிரி கிடைக்கல ஒரு பையன் அப்படின்னா பொய்யாக வழக்கு போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உலக அளவில் எல்லா இடத்துலையுமே நடக்குது இப்போ. ஸோ இப்போ நடக்கிற விஷயம்தான் அங்கே கதையாக எழுதப்பட்டிருக்குது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நிரூபணம். ஸோ அப்போ காமத்தை வென்றவர்களாக ராமரையும் யோசேப்பையும் காட்டுறாங்க. அதேமாதிரி கோபத்தை வென்றவராக ஒருத்தர், கோபம் எப்போ பயங்கரமாக ஒரு நல்ல சாதுவாக இருக்கிறவங்க கூட அவனுடைய வாழ்வாதாரத்தை கலைக்கும்போது, அவனுடைய சொத்தை பிடுங்கி நடுத்தெருவில் விடும்போது எவ்வளோ கோபம் வரும். அந்த மாதிரி சொத்தை அபகரிக்கிறது வீட்டுக்கு வீடு நடக்குது, நாட்டை விட்டே துரத்துறதெல்லாம் நடக்குது. பாலஸ்தீன் உக்ரைன்லலாம் எவ்வளோ கோபம் இருக்கும் மனிதர்களுக்கு. ஸோ அப்படி நாட்டை விட்டு துரத்துறது தான் அங்கே ராஜ்யத்தை விட்டு ராமரை துரத்துறாங்க. சிரிச்ச முகத்தோடு போகிறார். அப்போ என்ன அர்த்தம்? கோபத்தையும் வெல்றாரு, பற்றையும் வெல்றாரு. இப்போ இங்கே இறைவன் சொல்கிறாரு இப்படி இருக்கணும், அதுக்கு நீ ஆத்மாவை பாரு. உடம்பு நினச்சா தான் இந்த உடம்பு என்னது, இந்த உறவு என்னது, அந்த குடும்பம் இருக்கக்கூடிய வீடு என்னது, சொத்து என்னது, பேர் புகழ் என்னது, இதெல்லாம் பிடிச்சிக்குவே, இதை ஃபுல்லாக கட் பண்ணுன்னு இறைவன் டைரெக்டாக சொல்கிறார். இது அங்கே கதை வடிவத்தில் எல்லா மதங்களிலும் வருது. சரி, இப்போ காமத்தினால் பிரச்சனை வருது. அதுலேயும் நீங்கள் இது வந்து சக்கர வியூகம். அந்த அபிமன்யு போய் மாட்டிக்கிறான் இல்லையா, உள்ளே போக தெரியும், வெளில வர தெரியாது. எல்லாம் இந்த காமம் ஒரு சக்கர வியூகம், கோபம் ஒரு சக்கர வியூகம். உள்ளே போயிட்டிங்கன்னா வெளில வர முடியாது. போகாமலே இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். அடுத்தது, சப்போஸ் போயிட்டு அப்புறம் இந்த ஞானத்தை எடுத்து திருந்தி நீங்கள் வெளில வந்தும் நீங்கள் அதுக்கப்புறமும் ஸ்லைட்டாக ஏதாவது வாயை விட்டுட்டீங்க, அல்லது ஏதோ ஒரு கோபத்திலையோ காமத்திலையோ ஏதோ ஒன்று ஸ்லைட்டாக விழுந்தால் கூட டக்குன்னு உங்களுக்கு வந்து பேக் ஃபயர் ஆகும். தண்டனை உங்களை தேடி வரும். அதாவது உங்களுக்கு எதிராக நடப்பாங்க. அப்படிப்பட்டவர்களையும் திருப்பி உங்களால் வந்து தாக்க முடியும். ஆனால் அப்படி பண்ணாமல் அமைதியாகவே நீங்கள் இருந்துட்டால், அவங்க நல்லா இருக்கணும்னு மனதார நீங்கள் நினைத்தால், இதெல்லாம் கடவுள் கற்றுக் கொடுக்குறாரு. ஏன்னா இது வரைக்கும் பாவம் செஞ்சீங்க, அவங்க திருப்பி பாவம் செஞ்சாங்க, சாபம் விட்டீங்க, இப்படியே சபிச்சு அனைத்தையும் இழந்துட்டீங்கன்றார். இயேசுவோடைய கதை அதுதான் இல்லையா. அந்த அத்திமரம் வந்து இவருக்கு பசிக்கிற நேரத்துக்கு கனி கொடுக்காதனால கடுப்பை சாபம் விட்டுருவார். அப்படிப்பட்ட இயேசு தன்னுடைய விழா எலும்பியே குத்தும்போது கூட அவன் நல்லா இருக்கணும்னு சொல்ல மாட்டார். கடவுள்கிட்ட மன்னிப்பு அவனை மன்னிச்சிடுங்க அப்படின்னு கேட்பார். ஸோ அப்படி அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் அவருடைய கதை. இவ்வளோ தான். அது ஒரு மெசேஜ். ஆனால் அதில் அந்த பாவங்களை கழுவுறது அப்படிங்கிற மெசேஜ் வந்து டைரெக்டாக இருக்காது. அந்த சம்பவம் நடக்கும்போது இருக்காது. அங்கொன்று இங்கொன்றுமாக எடுத்து அதை ஒன்று உருவாக்கிட்டாங்க. ஆனால் அதுலேயும் ரகசியம் இருக்குது. என்ன அப்படின்னா, பாவத்தை கழுவுறது அப்படின்னா, நீங்கள் இப்போ ஒரு கொலை பண்ணுறீங்க, மாட்டிக்கிட்டீங்க, டக்குன்னு உங்களுக்கு வந்து தண்டனையை கொடுக்கலன்னு வச்சுக்கலாம், உங்கள் பாவம் கழுவப்பட்டு விட்டது, அதுக்கான தண்டனை கிடைக்கல. ஆனால் இது சரியான உதாரணமாக இருக்காது. என்ன உதாரணம் அப்படின்னா, பாதிக்கப்பட்டவர் இல்லை, இது வந்து சட்டத்தின் முன்னாடி நிறுத்துறதா இருக்குது. பாதிக்கப்பட்ட ஒருத்தர், அதுதான் நம்ம சொன்னோம் இல்லையா, உங்களுக்கு எதிராக ஒருத்தர் செயல்படும்போது அவர்களை நீங்கள் எதுவுமே செய்யாமல் விட்டிங்கன்னா அவங்க பாவத்தை நீங்கள் கழுவிட்டீங்க.
இதுதான் இங்கே இயேசு பாவத்தை கழுவினார். அவங்களுக்கே தெரியுது அது கற்பனை கதாபாத்திரமாக தான் இருக்கும். இயேசுன்னு ஒருத்தர் வாழ்ந்தது உண்மை, அவர் கிறிஸ்தவ மதம் உருவாகிறதுக்கான ஞானத்தை சொன்னது உண்மை. மற்றபடி அதில் காட்டியிருக்கிற கதை எதுவுமே நடக்கலை. ராமர்னு ஒருத்தர் இருந்தது உண்மை தான், ஒருத்தர் இல்லை 12 பேர் இருப்பாங்க. இங்கே எப்படி 8 நாராயணன் இருப்பாங்களோ அதுமாதிரி 12 ராமர் இருப்பாங்க. ஆனால் எந்த ஒரு ராமருடைய கதையும் அந்த ராமாயணம் கிடையாது. இப்போ ராமராக ஆகிறதுக்கான கதை, அதாவது சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு நாம் அனுபவிக்கக்கூடிய கதை நம்மளுடைய கதை தான். அப்போ உங்களுக்கு துக்கம் கொடுப்பவர்களை நீங்கள் மன்னிக்க தயாராக இருந்தால் நீங்கள் இயேசு. அப்படி என் பாவத்தை யார் கழுவினாலும் அவர்களை நான் இயேசுவாக கடவுளாக ஏற்க தயாராக இருக்கிறேன்றது தான் கிறிஸ்தவர்கள் பண்ணுறது. ஆனால் இது எப்போ நடக்குது? இந்த பாவ மன்னிப்பு இறுதியில் நடக்குது. ஏன்னா ஒரு ஜோக்கு கூட வரும், பாவ மன்னிப்பு வாங்கிறதுக்கு என்ன பண்ணணும்? பாவம் பண்ணணும். ஸோ பாவமே இறுதியில் தான் பண்ணுறாங்க பயங்கரமாக. ஆனால் அந்த நேரத்தில் எல்லாம் வெட்டு குத்துன்னு போகிற நேரத்தில் இறைவன் அப்படியே தங்கம் மாதிரி நம்மளை செதுக்கிறார் ஞானத்தை கொடுத்து. ஒரு வயோதிகர் உடலில் ஞானத்தை கொடுக்குறார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறாரு. அந்த பிரம்மா வாய் வழியாக யார் ஞானம் கேட்குறாங்களோ அவங்க தான் பிரம்மா குமாரிகள். அந்த ஞானத்தின் ஆதாரத்தில் இருந்து தான் நம்ம எல்லா வீடியோவும் போடுறோம், எல்லா மதத்தின் ரகசியத்தையும் சொல்ல முடியுது. ஏன்னா அந்த ஞானத்தைத்தான், ஞானத்தின் ஒரு துளி எடுத்து ஒவ்வொரு மதமாக உருவாகுது. ஸோ இந்த ஞானத்தை இப்போ பிரம்மகுமாரிகளுக்கு கற்றுக் கொடுக்குறார். இந்த பிரம்மாவைத்தான் ஆதாம்னு பைபிள் குரானில் சொல்கிறாங்க. பைபிள் குரான் படி ஆதாம் ஏவாள் மட்டும்தான் சொர்க்கத்துக்கே போவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான ஞானம் அவங்களுக்கு மட்டுமே சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன ஞானன்றது பைபிள் குரானில் இல்லை. சொர்க்கத்தை விட்டு துரத்தி விட்ட பிறகு உருவாகிறதுக்கு பேர் பக்தி, மதங்கள் உருவாக்குறது. அதற்கான ஞானம் மட்டும்தான் இருக்குது. சொர்க்கத்துக்கு போகிற ஞானத்தை இறைவன் இறுதியில் தான் கொடுக்குறார். அதனால தான் இறுதியில் அவர் வருவார் அப்படின்னு சொல்கிறது. அது கடவுள், இயேசு கிடையாது. அங்கே இயேசுக்கு கடவுளுடைய கதாபாத்திரத்தை அங்கே கொடுத்துருக்குறாங்க. ஒரு சில விஷயங்கள் அவர் கொடுக்குற ஞானம் பார்த்திங்கன்னா இறைவன் கொடுக்குற ஞானத்தை வேறு விதமாக சொல்கிறது. இங்கே கருணை வையுங்கள், உங்களுக்கு என்ன துக்கம் கொடுத்தாலும் அதுக்கு முற்றுப்புள்ளி வைங்க, அதை பற்றி யோசிக்காதீங்க, எல்லோரும் நல்லா இருக்கணுன்ற சுப எண்ணம் மட்டும் இருக்கட்டும், யாரை பற்றியும் கெட்ட எண்ணம் வரக்கூடாது, இப்படி இறைவன் சொல்கிறார் டைரெக்டாக. ஸோ இதையே வேறு ஒரு விதமாக அற்புதமாக பைபிளில் ஒரு கன்னத்தை அறிந்தால் மறு கன்னத்தை காட்டு, முன் சகோதரன் தோளில் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை கேட்குறான்னா இடுப்பில் இருக்கிறதையும் கொடுத்துடு. நீங்கள் கொடுக்க தேவையில்ல, அவனே உருவிதான் விடுவான். ஆனால் அதற்கு நீங்கள் தயாராக இருக்கணும். எப்போ அது சாத்தியம்? என்னதே இல்லைன்னா பிரச்சனை கிடையாது. என்னதுன்ற எண்ணம் தான் இங்கே பிரச்சனை. எதுவுமே என்னது கிடையாது. கடவுள் சொல்கிறார் இல்லை, எல்லா மனிதர்களும் என்ன சொல்கிறாங்க, ஒரு குழந்தை பிறந்தா கடவுள் கொடுத்ததுன்றாங்க. கடவுள் சொல்கிறார், நான் தானே கொடுத்தேன், அப்போ நானே திருப்பி எடுத்துக்கிட்டால் நீ ஏன் அழுவுறன்ற. ஒருத்தன் கடன் கொடுக்குறான், ஜாலியாக வாங்கிக்கிறீங்க. திருப்பி கடன்காரன் கேட்டான்னா அப்படியே கோபப்பட்டு டென்ஷன் ஆனால் எப்படி இருக்கும் அவனுக்கு கடன் கொடுத்தவனுக்கு? அந்த மாதிரி தான் கடவுள் தான் கொடுத்தாருன்றீங்க. அப்போ திருப்பி கேட்டால் திருப்பி அந்த உயிர் ஏதோ ஒரு காரணத்தினால உங்கள் குழந்தை உயிர் போகுதுன்னா அழுறீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போ கடவுள் கொடுத்ததா நினைக்கல, ஏதோ உங்களுதுன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அதான் பிரச்சனை. ஸோ இந்த மாதிரிலாம் ஆழமான ஞானம் வரும். ஸோ இதெல்லாம் தினம் தினம் சிந்தனை பண்ணி மெயினாக ஆத்மானு உணரணும். உடலை பார்க்காதீங்க. உடலை பார்த்து அந்த உறவு தான் உண்மைன்னு நீங்கள் நம்பிட்டீங்கன்னா ஏமாந்துருவீங்க. குழந்தையாக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும். ஸோ கள்ளத்தொடர்பு அது இதுன்னு போகும்போது வலிக்கிறது காரணம் என்னென்னா என்னுடையவர்கள்ன்றது மைண்டில் ஆழமாக பதிய வச்சுட்டிங்க. கடவுள் வர்றதே உலகம் அழிகிறதுக்கு 100 வருடம் முன்பு, அவர் 90 வருஷம் ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் உறவை வளர்க்குறது தான் மிகப்பெரிய பாவம், இந்த ஞானம் கேட்ட பிறகும். அப்போ நீங்கள் துடிப்பீங்க. அந்த லவ் பண்ணுறவங்க நிலமை தான். ஒரு பாட்டு, ஒரு மானுயர்ந்த சோலையிலேன்னு மோகன் பாட்டு, அதில் பார்த்திங்கன்னா லவர் பிரிஞ்சிட்டாங்க பிள்ளை இருக்குது. அந்த படம் பார்க்கல, பட் அந்த லைனை வச்சு அனுமானத்தில் சொல்கிறேன். ஸோ அந்த லவ் ஃபெயிலியர் சாங் அது. அதில் ஓடி விளையாடியதும் பேசியதும் அந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இது நல்ல வாழ்க்கை கிடைச்சதுன்னு இருந்தேன், ஆனால் இது பாழான நாளுன்னு பார்த்தவர்கள் யாருமே சொல்லலையே அப்படின்ட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவளை பார்த்து பார்த்து உள்ள மனதில் கட்டின கோட்டை தான் இன்றைக்கி வலிக்குது, விட்டுட்டு போயிட்டான்றது. அப்போ இது வாழ்வான வாழ்வெனக்கு வந்ததென்று இருந்தேன், பாழான நாள் என்று பார்த்தவர்கள் சொல்லவில்லை. சூப்பரான லைன் அது இல்லையா?
எப்போ நீ அப்படி மயங்குறியோ உனக்கு நீயே ஆப்பு வைக்கிறேன்னு அர்த்தம். லவ்வுக்கு மட்டும் கிடையாது, குழந்தை மேலே பற்று வச்சாலும் சரி, மனைவி மேலே, கணவன் மேலே, அப்பா அம்மா மேலே, சொத்து மேலே, இதெல்லாம் தான் உங்களுக்கு வலியை கொடுக்கும். அவங்க இறந்தாலும் சரி, உங்களுக்கு எதிராக ஏதாவது செஞ்சாலும் சரி, துரோகிகளாக மாறுவாங்க, எல்லாமே நடக்கும். அந்த நேரத்தில் அப்படி துரோகம் செய்பவர்களும் நல்லாவே இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு எப்போ தோணுன்னா, அவங்க என்ன துரோகம் செஞ்சிட முடியும்? எதுவுமே உங்களது இல்லைன்னா. ஏன்னா கண்டிப்பாக இறக்க போகிறேன்னு தெரிஞ்சு போச்சு, உலகம் அழிய போகிறதுன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த ஆத்மா தான் சொர்க்கத்தில் போய் வேறு உடல் எடுக்கணும், உடம்பு போகிறது கிடையாது. இப்போ உடலே எனக்கு கிடையாது, வெறும் ஆத்மான்னு ஒன்று வந்து பரமாத்மாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். எதுக்கு? சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு. எப்படியும் இதெல்லாம் விட்டுட்டு தான் போகணும். ஆனால் இதை மற்றவர்கள் அபகரிக்கும் போது அது உங்களுதுன்ற உணர்வு இருந்தால் உங்களுக்கு வலிக்கும். வலிச்சா நீங்கள் ஃபெயில். அப்படி வலிக்கக்கூடாதுன்றது தான் அப்ராஹாம் கதை. குரான்லேயும் இருக்கும் இப்ராஹிம்ன்ட்டு. முதல் மனைவி வந்து ரெண்டாவது மனைவி அல்லது வேலைக்காரின்ட்டு பைபிளில் இருக்கும், குரானில் ரெண்டாவது மனைவின்னு இருக்கும். ஸோ அவளை வந்து துரத்த சொல்கிறாங்க முதல் மனைவி. ஆக்சுவலாக இவங்க தான் குழந்தை இல்லைன்ட்டு அந்த பொண்ணு கூட காமத்தில் ஈடுபட்டு குழந்தை பெற்றுக்க சொன்னாங்க, வாரிசு வேணும்ன்ட்டு அப்ராஹாம் கிட்ட. திடீர்னு அந்த பொண்ணுக்கு வந்து இந்த அவளுக்கு பிறந்த குழந்தையும் இவளுக்கு அதுக்கப்புறம் குழந்தை பிறந்துடும். 2 பேரும் விளையாடும்போது வேலைக்காரிக்கு பிறந்த குழந்தை இவளுடைய குழந்தைய நக்கல் அடித்தோடனே சுருன்னு கோபம் வரும். அந்த எண்ணிதுன்ற உணர்வு பண்ணுற வேலை பாருங்க. கோபம் வந்தோடனே இவனுக்கா என்னுடைய சொத்தெல்லாம் போகிறது, இந்த பையனையும் உங்கள் அம்மாவையும் அந்த வேலைக்காரியும் தூக்கி எங்கேயாவது போய் விட்டுட்டு வா, துரத்து அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு மனைவி சொல்ல இவனுக்கு திக்குன்னு இருக்கும். ஏன்னா அந்த ஒரு பற்று வந்துடுது இல்லை, என் குழந்தை என் மனைவின்ட்டு இப்படி பண்ணுறாளே, அதுதான் வலி. அப்போ கடவுள் சொல்கிறார், உன் முதல் மனைவி சொல்கிறத கண்ணை மூடிட்டு பண்ணு. அதான் இறைவனுடைய ஞானம். துரத்துன்னு அர்த்தம் இல்லை, என்னதுன்ற உணர்வை வீடுன்னு அர்த்தம். அது அங்கே கதையில் அப்படி இருக்குது. ஆனால் அதோடைய சாரம் என்னென்னா பற்றை விடுன்றது தான் சாரம். ஸோ இப்படி நீங்கள் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்ன துக்கம் கொடுத்தாலும் அவங்கள நீங்கள் எதிரியாகவே நினைக்க மாட்டீங்க. ஏன்னா அந்த பொருள் உங்களுதாவே நீங்கள் நினைக்கல இல்லையா? அப்போ எல்லோரையும் போல் அவங்களும் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைப்பீங்க. இதுதான் அவங்க பாவத்தை கழுவுறது. ஏன்னா உங்களுக்கு தான் பாவம் செய்கிறாங்க, ஆனால் அது பாவமாகவே உங்களுக்கு ஃபீல் ஆகலை. அதனால் எல்லோரும் மாதிரி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்படி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தான் இந்து தெய்வங்கள் இப்படி உட்காந்துட்ருப்பாங்க கோயிலில். இறைவன் கொடுக்குற இந்த ஞானத்தை அங்கே ஒரு சிலை வடிவத்தில் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கண்ணில் அவ்வளோ கருணை இருக்கும், கையில் ஆயுதங்கள்லாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் என்னென்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அசுர குணம், காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இது தூண்டப்படும் போது உள்ளுக்குள்ளேயே அதை அழிக்கிறது. நம்முடைய அகங்காரத்தை அடுத்தவன் அழிக்கிறது கிடையாது. சில அம்மன் காளி கையிலலாம் அரக்கன் தலை இருக்கும் இல்லையா, அது அவங்களுடைய அரக்க குணத்தை அழிக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதே தாங்க இயேசு கதை. யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு புரியும். ரெண்டும் ஒன்று தான் அப்படின்ட்டு. இது தெரியாமல் அவங்க உட்காந்துட்டு இவங்க சாத்தானை வழிபடுறாங்கன்றது இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்குறாங்க பாவம். அப்புறம் இயேசு தன்னையே காப்பாற்ற தெரியல, அவர் எப்படி உங்களை காப்பாற்றுவாருன்னு இவங்க நக்கல் அடிக்கிறதும், அவங்க கோயிலில் சிலை போச்சுன்னா என்னடா உங்கள் சாமியே திருடிட்டு போயிட்டாங்களா, அப்புறம் அப்புறம் உங்களை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்கிறதும், ரெண்டுமே ஒரே விஷயந்தான். 2 பேரும் ஒன்று தான் பண்ணிகிட்ருக்காங்க. 2 பேருக்குமே அர்த்தம் தெரியாமல் தான் கும்பிட்றாங்க. அதுக்கு பேர் தான் பக்தி. அர்த்தம் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வணங்க மாட்டீங்க. ஏன்னா கடவுள் சொல்கிறார், எனக்கு கை காலெலாம் கிடையாது, என்னை எப்படி வணங்குவீங்க? உங்கள் அப்பாவை வணங்கிட்டா இருக்கிறீங்க, உங்கள் அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி நடக்க போகிறீங்க இல்லையா? ஸோ இங்கே இறைவன் அவருக்காக சொல்லலை, உங்களுடைய ஆத்மா தூய்மை ஆகணும், உடல் உணர்வுலேருந்து வெளியில் வரணுன்றதுக்காக ஆத்மான்னு உணர்ந்து என்னை நினைவு பண்ண உடல்லையே பார்க்காத, யாரை பார்த்தாலும் பூர்வ மத்தியில் ஆத்மாவை மட்டும் பார்த்து பேசு அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதெல்லாம் பயிற்சி பண்ண அந்த ஆத்மாவுடைய தெய்வீக குணம் வெளிப்பட ஆரம்பிக்கும். அன்பு, அமைதி, தூய்மை. தேகம்னு நினச்சதுனால வந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இதையெல்லாம் வெல்ல ஆரம்பிப்பீங்க. ஸோ ஆனால் இந்த ஞானத்தை யார் எடுப்பா? கோடியில் ஒருத்தர் தான் எடுப்பாங்க. அப்படி எடுத்து ஃபாலோ பண்ணுறவங்க அதுவும் இருக்குது. ஃபாலோ பண்ணுறதுலேயும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. எல்லோரும் ஸ்கூலில் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறது இல்லைல்ல. யார் 100% கடவுள் சொல்கிற மாதிரியே நடந்து கடவுளுக்கு ஈக்குவலாக தூய்மை ஆகிறாங்களோ அவங்க தான் சொர்க்கத்தில் மிக உயர்ந்த பதவியாகிய ஸ்ரீ நாராயணன் பதவியை அடைவாங்க. அதனால தான் சொர்க்கவாசல் திறப்புழா பெருமாள் கோயிலில் கொண்டாடுறாங்க. சொர்க்கத்தின் முதல் ராஜா, மிகப்பெரிய ராஜா அப்படிங்கிறது. ஸோ அதே தான் இயேசு வந்து நான்
ராஜா ராஜான்னு சொன்னதுனால எந்த ராஜா, அதனால தான் அவர் அரெஸ்ட் பண்ணவே வராங்க. அதுக்கு இயேசு சொல்கிறார், நான் இந்த உலகத்து ராஜா இல்லை அப்படின்னு, அதாவது சொர்க்கத்தின் ராஜா அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ அதற்கான ஞானம் இங்கே தான் கொடுக்குறார். இங்கே நீங்கள் அந்த குணத்தை வளர்த்துக்கிட்டால் தான் நீங்கள் சொர்க்கத்துக்கு போக முடியும். அப்போ இந்த ஞானத்தை கொஞ்சம் பேர் தான் எடுக்க போகிறாங்க, மற்றவர்கள் எடுக்க போகிறது கிடையாது, உதாசீனப்படுத்துவாங்க. ஆனாலும் அவங்களும் கடவுளுக்கு குழந்தை தான். அப்போ என்ன பண்ணுறாரு, கடவுளுடைய வழிப்படி யார் நடக்கிறாங்களோ, எதையும் இழப்பதற்கு தயாராக இருக்கிறாங்களோ, அதனால தான் முருகன் கோவணத்தோடு போய் நிற்கிறார் பாருங்க. அப்போ தான் ஒரு பூஜைக்கு தகுந்த நிலையை அடையிறார். மலை மேலே பழனியில் உட்கார வச்சுருக்கிறாங்க இல்லையா, நிற்க வச்சுருக்காங்க இல்லையா, அதுக்கு காரணம் என்னென்னா அப்போ தான் ஒரு உயர்ந்த நிலையை அடைகிறார். எப்போ அனைத்தையும் இழப்பதற்கு தயாராக இருக்கும்பொழுது. அதான் ஞானம். ஸோ அந்த ஞானத்தை கொடுக்கறது தான் இந்த ஞானவேல் இப்படியெல்லாம் சொல்கிறது. அப்படி அனைத்தையும் இழப்பதற்கும் மன்னிப்பதற்கும் தன் குழந்தைகளை, எல்லாரும் அவருடைய குழந்தை தான், ஆனால் அவர் சொல் பேச்சு கேட்குறவங்க தான் அவருடைய முதல் குழந்தை. அப்படி நாம் ஆகும் பொழுது நம்ம மூலமாக மற்ற குழந்தைகளையும் அவர்கள் செய்த பாவத்திற்கான தண்டனையிலிருந்து காப்பாற்றுறார். நம்மை பற்றை விட வச்சு அந்த இப்போ காமத்தினால நிறைய ஜென்மத்தில் பாவம் செஞ்சுருப்போம். இப்போ காமம்னா என்னன்னே தெரியாத நிலை அடையும் போது அந்த காமத்தை தூண்டக்கூடிய சூழ்நிலை வரும் தண்டனை கொடுப்பதற்காக. ஆனால் கொஞ்சம் கூட தூண்டப்படாமல் இறைவன் நினைவில் அமைதியாக இருந்துட்டிங்கன்னா அந்த சூழ்நிலைக்கு நீங்கள் சலனமாகாதனால அதன் மூலமாக வரக்கூடிய தண்டனையிலேருந்து நீங்கள் தப்பிச்சிடுவீங்க. அது உங்களுக்கே தெரியாது. ஒருவேளை அந்த பாதையில் போயிருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ பெரிய ஆப்பு வந்திருக்கும். ஆனால் இது தெரியும், போக போக உங்களுக்கு தெரியும், ஓ இந்த காரணத்தினால தான் வந்தாங்களே. பார்க்குறோம்ல நிறைய ஹனி ட்ராப்பு இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்குது. நிறைய இல்லையா, காசுக்காக ஆணும் பண்ணுறாங்க பெண்ணும் பண்ணுறாங்க. ஸோ அதிலிருந்தெல்லாம் தப்பிப்பீங்க. ஏன்னா யாருடைய குணம் எப்படி இருக்கணும் உங்களால் கணிக்கவே முடியாது. கூடவே இருப்பாங்க, க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருப்பாங்க, திடீர்னு உங்களுக்கு எதிராக திரும்பாங்க. அதுக்கு பேர் தானே துரோகம். இதில் இருந்தெல்லாம் தப்பிப்பீங்க. நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் காமம் இல்லாமல் இருக்கா, கோபம் இல்லாமல் இருக்கா, பற்று இல்லாமல் இருக்கா, பேராசை அகங்காரம் இல்லாமல் இருக்கா, நான் எடுக்கிற முடிவில், அப்போ தான் அது கரெக்ட் முடிவு. இறைவனின் நினைவில் இருந்து எடுக்கிற முடிவு, இறைவனின் வழிப்படி எடுக்கிற முடிவு. ஸோ அப்படி இறைவனுடைய வழிப்படி நடக்கிறது தான் ஒவ்வொரு கதையாக ராமாயணம் பைபிள் எல்லாத்துலேயுமே இருக்கும். ஸோ அப்போ பிறருடைய பாவத்தை நாம் மன்னிக்கிறோம் இல்லையா, நாம் தான் அந்த பாவத்தை கழுவுற இயேசு. அதுதான் இந்து தெய்வங்களுமே. இந்து தெய்வங்கள்ன்றது இயேசு தான். என்ன இங்கே அலங்காரத்தோடு இருக்கிற இயேசு, அவங்க அலங்கோலமாக இருக்கிற இந்து தெய்வங்கள் தான் அங்கே இயேசுவாக இருக்கிறது. ஆனால் ரெண்டுமே ஒரே விஷயந்தான். அது ஒரு கதையாக வச்சு அப்படி காட்டியிருக்கிறாங்க. ஆனால் மொத்தத்தில் பார்த்திங்கன்னா ஒரே விஷயம், ஒரே மெசேஜ், இன்னும் கதையுமே கூட ஒரே விஷயந்தான். ஆனால் இது பாவம் யாருக்குமே தெரியல. ஏன்னா அவங்கவுங்க அந்த மதத்தை வச்சு பிரிஞ்சே இருக்கணும் மக்கள்னு தான் அந்த மத போதகர்கள்லாம் நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க வாழ்வாதாரம் அப்படி இருக்குது, அவங்கள நம்ம தப்பும் சொல்ல முடியாது. ஸோ இப்படி எல்லாருடைய பாவத்தையும் இங்கே முடிக்கிறார். ஏன்னா இந்த பூமி சொர்க்கம் ஆகணும். மீண்டும் மீண்டும் அவங்களுக்கு தண்டனையை கொடுத்துட்டு இருந்தால் மீண்டும் மீண்டும் அவன் பாவம் செய்ய தான் போகிறான். ஸோ அப்போ உங்களுடைய நீங்கள் அந்த மன்னிக்கிற குணம் இருக்குது இல்லையா, இது அவங்களுக்குள்ள தெய்வீக குணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தூண்டும். இது இல்லாமல் கடைசியில் காட்சியும் கிடைக்கும். அதுதான் இயேசுவின் 2ஆம் வருகைன்றாங்க இல்லையா. அவங்க இயேசு கடவுள் நினைக்கிறதுனால இயேசு வந்தாலும் அவங்களுக்கு ஒன்றும் அடையாளம் தெரிய போகிறது கிடையாது. இயேசு எப்படி இருந்தார்னு கூட அவங்களுக்கு தெரியாது. இவங்களுடைய மனக்கண்ணில் எப்படி இயேசு இருப்பார்னு கற்பனை பண்ணியிருக்கிறாங்களோ அந்த மாதிரி காட்சி பிரம்மகுமாரிகள் மூலமாக அவங்களுக்கு கிடைக்கும். அல்லது இறைவனுடைய ஞானத்தின்படி அவங்கள மன்னித்து அவங்க நல்லா இருக்கணும்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்க முன்னாடி வரும்போது இயேசு வர மாதிரி தெரியும். அப்போ இறைவனை நினைங்க அப்படின்ட்டு இயேசு சொல்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியும். அப்போ தான் இறைவனை அவங்க நினைப்பாங்க. மேலேயும் போய் ஆகணும். ஸோ அப்போ அவங்களுடைய பாவத்தை மன்னித்ததுக்கு நன்றி சொல்வதற்காக, ஆனால் அவங்க முயற்சி பண்ணல, அதனால் சொர்க்கத்துக்கு வர மாட்டாங்க. சொர்க்கம் மேலே போயிடுவாங்க, எல்லா ஆத்மாவும் மேலே போயிடுவாங்க. முயற்சி பண்ணி பிரம்மகுமாரி ஆகி பக்காவானவங்க சொர்க்கத்தின் ஆரம்பத்திலே வருவாங்க. கொஞ்சம் அதில் 100% தூய்மையான ஆரம்பத்தில், 80 கொஞ்சம் லேட்டாக இப்படி தான் வருவாங்க. மதங்கள் மட்டுமே பிடிச்சிட்டு இருக்கிறாங்க, இறைவனை பிடிக்கல அப்படின்னா அந்த மதம் வரும்பொழுது தான் வருவாங்க. ஆனால் அவர்களை துக்கத்திலிருந்தும் காப்பாற்றுனது மட்டும் இல்லை, அவர்களுடைய குணம் மாறுவதற்கும் காரணமாக இருந்ததுனால இந்த பிரம்மகுமாரிகளை இந்துக்கள்
தெய்வங்களாகவும் கிறிஸ்தவர்கள் இயேசுவாகவும் வழிபடுறாங்க. ஸோ இதெல்லாம் எப்போ இந்த 5000 வருடம் ஒரு கல்பனும் இதில் என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும். ஸோ அப்போ முந்தைய கல்பத்தில் உலகம் அழியும் போது என்னை பாவம் செய்த பாவத்துக்கு தண்டனை கொடுக்காமல் என்னை காப்பாற்றினார் அல்லவா, அவர்களுடைய நினைவாக அங்கே இயேசுன்னு ஒரு கதையை உருவாக்கிட்டாங்க. ஸோ அந்த கதையில் இருப்பது போல் நிஜத்தில் யார் இருந்தாங்களோ அவங்களுக்கு அவங்க நன்றி தெரிவிக்கிறாங்க. இந்துக்களும் அப்படியே. எல்லாமே இறுதி நேரத்தில் நடந்தது. சொர்க்கத்துக்கு வந்தப்புறம் கடவுளை வணங்க மாட்டாங்க, மீண்டும் நரகத்தில் வரும்போது கடவுளை வணங்குவாங்க, கடவுள் தெய்வங்களை எல்லாம். ஸோ அந்த தெய்வங்கள் யாருன்னா இவங்களுடைய பாவத்தை மன்னித்து அவர்கள் நல்லா இருக்கணுன்ற இந்த எண்ணத்தினாலேயே அவர்களுக்குள் தெய்வீக குணத்தை நிரப்பி சொர்க்கத்துக்கு வர முடியாட்டினால நரகத்தின் ஆரம்பத்திலே வர வச்சிடுறாங்க. ஸோ ஆரம்பத்தில் வரும்போது இதுவே சொர்க்கம் மாதிரி தான் இருக்கும். ஒரிஜினல் சொர்க்கத்தோடு கம்பேர் பண்ண முடியாது, பட் இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ அப்படி அவங்க வந்ததுக்கு காரணம் நம்ம இறைவனுடைய வழிப்படி அவர்களுடைய அவங்க கொடுத்த துக்கத்தை நம்ம எடுத்துக்கவே இல்லை, மாறாக அவர்களுக்கு சுகத்தை வேற கொடுக்குறோம். அதற்கு நன்றி தெரிவித்துத்தான் தெய்வங்களை இந்துக்களும் வழிபடுறாங்க, கிறிஸ்தவர்களும் அதே காரணத்திற்காக தான் இயேசுவை வழிபடுறாங்க. ஸோ மற்றபடி தன்னையே காப்பாற்றிக்க முடியாத இயேசு எப்படி உங்களை காப்பாற்றுவார் அப்படிங்கிறது, இயேசு கடவுள் கிடையாது ஃபஸ்ட்டு. இன்னொன்று, நாம் உடம்பே கிடையாது, ஆத்மா இல்லையா. எல்லாருமே உடலை விட்டு உயிர் பிரிஞ்சு தான் ஆகணும். அப்போ நீங்கள் கொடுத்த துக்கத்தை அவங்களும் எடுத்துக்கலை. ஏன்னா கடவுள் கொடுக்குற ஞானம் அங்கே இயேசு கஷ்டப்படுற மாதிரி காட்டுவாங்க. கஷ்டமாக நீங்கள் படக்கூடாதுன்றார். என்னுடைய குழந்தை ஆன பிறகு நீங்கள் எதுக்கு கஷ்டப்படணும்? ஸோ அதை புத்தியிலே எடுக்கலை. அவங்க அவங்க நடிக்கிறாங்க, அவ்வளோதான். இது எதுவுமே கிடையாது. நான் எதுக்கு கவலைப்படணும்? நான் வெறும் ஆத்மா சொர்க்கத்துக்கு போயிட்டுருக்கிறேன். போகிற வழியில் காமம் இருக்கா, கோபம் இருக்கா, பற்று இருக்கா, பேராசை இருக்கா, அகங்காரம் இருக்கான்னு ஒரு செக் போஸ்ட்லேயும் செக் பண்ணுறாங்க. அதுதான் ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்பாடா, எனக்கு காமம் இல்லவே இல்லை, கோபம் இல்லவே இல்லை, இதுதான் உங்களுக்கு தோணணும் ஒரு பிரச்சனையின் போதும். அப்போ நீங்கள் ஆனந்தமாக போகிறதும் இல்லாமல் என்னை செக் பண்ணி அனுப்புன அந்த செக் போஸ்ட்டில் இருந்தவர்கள், அதாவது உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தவர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிறீங்க. ஸோ ஒன்று, அந்த பைபிளில் போட்டிருக்க மாதிரி இயேசுடைய கதை நடக்கலை, அதனால் அவரை காப்பாற்ற முடியல, இந்த விஷயம் கிடையாது. இங்கே காப்பாற்றுறது ஆத்மாவை காப்பாற்றுறாங்க. அனைத்தையும் இழந்திருக்கிற ஆத்மாவை மீண்டும் அதுக்குள்ளே வருமானத்தை நிரப்புறதுக்கு அந்த தெய்வீக குணத்தை கொடுத்து இந்த ஞானத்தையும் கொடுத்த அந்த சேவை செய்ததற்காக அங்கே நன்றி தெரிவிக்கிறாங்க. அதேமாதிரி கோயிலில் இருக்கிறது அந்த தெய்வங்கள் உயிரோட்டமாக இருந்தவர்களுடைய நினைவு. அது இந்த பக்தியை உருவாக்குறது மனிதன். கடவுள் ஒன்றும் கோயில் கட்ட சொல்லலை இல்லையா, அவன் கட்டுறான். அது ஒரு டைமில் அந்நிய படைப்பினால் இடிக்கப்படும், எல்லாமே நம்ம பார்க்குறோம் இல்லையா. மசூதி, சர்ச்சு, கோயில் எல்லா இடத்துலையும் பல காரணங்கள்னால, இயற்கை சீற்றங்கள்னாலாம் இடிக்கப்படுறதை நம்ம பார்க்குறோம். எல்லாம் நடந்தே தான் தீரும். அதுக்கு தான் கடவுள் சொல்கிறார், நான் எந்த மதமும் கிடையாது, ஆத்மா என்னுடையவர், ஒரு சிவ பரமாத்மன், என்ன புடி, எதை பற்றியும் உனக்கு கவலை இருக்காது. ஆனால் என் மதம் நினச்சா தான் அந்த மாதிரி வழிபாட்டு ஸ்தலங்கள் எப்படியா இருந்தாலும் எல்லாமே அழிஞ்சிடும். ஏன்னா சொர்க்கத்தில் இதெல்லாம் இருக்காதே. ஸோ அந்த சொர்க்கத்துக்கு போயிட்டுருக்கிற சொர்க்கம் தயாராகிறதுக்காக இதெல்லாம் நடக்குதுன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு துக்கம் வராது. ஆனால் உங்களை நீங்கள் இந்துவாக, கிறிஸ்டினாக, முஸ்லீமாக, சீக்கியராகலாம் நினைக்கும் போது தான் உங்களுடைய மதத்திற்கோ எதுக்கோ ஒன்று ஆகும்போது உங்களுக்கு துக்கம் வருது. அந்த துக்கம் கூட இருக்கக்கூடாது. நீ வெறும் ஆத்மா தான் வந்துச்சு, பூமியில் தான் உடம்பே எடுத்தது. அது எங்கே உடம்பு எடுத்துச்சோ அந்த குடும்பத்துடைய மதம் உங்களுடைய மதம் ஆயிடுச்சு. இப்போ அதிலிருந்தெல்லாம் விடுபட்டு, அதுதான் தேகத்தின் அனைத்து தர்மத்தையும் விட்டு என்னிடம் சரணடை அர்ஜுனா அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிற மாதிரி கீதையில் இருக்கும். அது இறைவனுடைய ஞானம் தான், ஆனால் துல்லியமாக இல்லை. இறைவனுடைய ஞானத்தை கேட்டுட்டு அதை படிக்கும்போது அடடா இறைவனுடைய ஞானம் ஆச்சுன்னு தெரியும், அவ்வளோதான். மற்றபடி அதை வச்சு புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் கிருஷ்ணர் சொல்கிற மாதிரி இருக்குது. கிருஷ்ணரே தேகதாரி. அப்போ தேகத்தின் தர்மத்தை விடணும்னா எப்படி? அவரை நினைத்தால் எப்படி தேகத்தை மறக்க முடியும்? உலகத்திலே தோன்றியதிலே நம்பர் 1 ஆணழகன் கிருஷ்ணர். மற்றபடி பக்தியில் காட்டியிருக்க மாதிரி கருப்பாக இருக்கிறதெல்லாம் ஒரிஜினல் கிருஷ்ணர் கிடையாது. அது கதைப்படி ஒரு பாம்பு கடிச்சு அவர் கருப்பாயிட்டார் அப்படிலாம் சொல்லிட்டாங்க. அது மாதிரிலாம் எதுவுமே நடக்கலை. சரி, ஓகே, அது சொர்க்கத்தில் இருப்பார். அவங்க வழிபடுறதுக்கு காரணம் இப்போ எல்லோருக்கும் இந்த ஞானத்தை கொடுத்து
அவர்களுடைய பாவத்தையும் மன்னித்து அவர்கள் நல்லா இருக்கணுன்ற சுபமான எண்ணம் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து அவர்களுக்குள்ளே நிரப்பி கலியுகத்தின் இறுதியில் இருப்பதற்கு தகுதியானவர்களை அதுக்கு முன்னாடியே ஒரு 5-6 ஜென்மம் முன்பு இந்த பூமி நல்லா இருக்கும்போது நாம் பிறக்க வைக்கிறோம் இல்லையா, அதற்கு அவங்க நன்றி தெரிவிக்கிறாங்க. ஸோ இதுதான் காரணம். அதேமாதிரி கோயில் சிலை திருடு போகுது, இதனால் கடவுள் இல்லை அப்படி இப்படின்னுவாங்க. அந்த சிலை முதல்ல கடவுள் கிடையாது. இன்னொன்று அதை காப்பாற்றுறது கடவுளுடைய வேலையும் கிடையாது. நீங்கள் செய்த பாவத்திற்கான தண்டனை உங்களுக்கு கிடைத்தே தீரும். ஆத்மாவை காப்பாற்றுறார். இந்த உடலை விட்டு ஆத்மா போய் தான் ஆகணும், வேறு உடலை அங்கே எடுக்க போகுது. ஸோ ஆத்மாவை காப்பாற்றுறது தான் கடவுளுடைய வேலை. அப்படிங்கிறது தெரியாததுனால தான் இந்த மாதிரி அறியாமையில் ஓ மதம் பெருசு, ஓ மதம் சிறுசு, ஏன் மதம் சிறுசுன்ட்டு பிரச்சனைகள் இருக்குது. நாஸ்திகர்களும் அப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க. மொத்தத்தில் யாருக்குமே கடவுளை பற்றி தெரியாது. ஸோ இப்போ இறைவன் கொடுக்குற ஞானத்தை கேட்கும்போது தான் அது புரியும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இறைவனுடைய ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக முரளி அப்படின்னு சொல்லப்படுது. யூடியூப் வெப்சைட்ஸில் நீங்கள் பார்க்கலாம். பிரம்மகுமாரிஸ் முரளி தமிழ், தெலுங்கு, கன்னடா எந்த மொழி வேணுமோ போடுங்க, கிடைக்கும். நம்மளுமே கூட போடுறோம். பிகே சரவணகுமார் தமிழ் முரளி அப்படின்னு போட்டிங்கன்னா வரும். இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கூட அந்த லிங்க் கொடுக்குறோம், அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். மெயின் இது தாங்க, ஆத்மான்னு பரமாத்மாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதன் மூலமாக தான் நம்மளுடைய பாவம் அழியும். நம்ம பாவம் அழிந்தால்தான் பிறருடைய பாவத்தை உங்களால் அழிக்க முடியும், அதாவது மன்னிக்க முடியும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.